Hello everyone, நான் விஷால்ராஜா. வெல்கம் டு vishalrajatech. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நம்ம அதாவது பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிசி அதை வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இத்தனை வால்யூம் வந்து காமிக்கிறது இல்லை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எத்தனை வால்யூம் வச்சுருக்கீங்களோ அத்தனை எதுவுமே வந்து காமிக்கும். ஸோ அலோகேட் பண்ணி வச்சிருக்க ஸ்பேஸை வந்து காமிக்கும். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு ஸ்பேஸ் அலோகேட் பண்ணியிருப்போம்ல, அதை வந்து எப்படி ஹைட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து பெரிய பெரிய ஜாபில் இருக்கலாம், நிறைய வேலைகள் வந்து பார்த்துட்டு இருக்கலாம். ஸோ உங்கள் ஃபைல்ஸ் எல்லாமே ஒரே ஒரு இதில் இருக்கும்ல, ஒரே ஒரு நியூ வால்யூம்குள்ளே இருக்கும்ல. ஸோ அதை வந்து நீங்கள் உங்கள் கிட்ஸு கிட்ட, அதாவது சின்ன குழந்தைங்க கிட்ட உங்கள் லேப்டாப்பை விளையாட கொடுக்குறப்ப அதில் உள்ள ஃபைல்ஸ் எல்லாம் டெலீட் ஆகாமல் இருக்க நீங்கள் பாதுகாத்துக்க வேண்டியது வந்து ரொம்பவே அவசியம். கரெக்டாக? ஸோ அப்படி பாதுகாக்கிறதுக்காக நம்ம வந்து ஹைட் பண்ணி வச்சுட்டு கொடுத்துடலாம். அதை எப்படி ஹைட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் எனக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என் பேர் போட்டு ஒரு வால்யூம் வந்து இருக்குது. ஸோ அதுக்கு வந்து பேர் பார்த்தீங்க அப்படின்னா டின்னு இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற பேர் வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. அந்த டி போட்டு 2 புள்ளி இருக்குதுல்ல, ஸோ அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லாத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இ, எங்கள் எஃப், இங்கே சி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா விண்டோஸ் பட்டனையும் எஸ் பட்டனையும் வந்து ப்ரெஸ் பண்ண போகிறோம். ஸோ ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வருதுல்ல, சர்ச் ஆப்ஷனு. ஸோ இங்கே வந்து சிஎம்டி அப்படின்னு வந்து சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சிஎம்டின்னு சர்ச் பண்ணிக்கிட்டு ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர் அப்படின்னு கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு ஓப்பன் ஆகும். ஸோ எஸ்ஆர் நோ அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் கேட்கும். நீங்கள் வந்து எஸ் வந்து கொடுத்துக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இதை ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்க் பார்ட் அப்படின்னு வந்து டைப் பண்ணுங்க. சரி, இங்கே வந்து ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. ஸோ டிஸ்க் பார்ட் அப்படின்னு வந்து சர்ச் பண்ணிவிட்டு என்டர் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து என்னென்ன டிஸ்க்லாம் வச்சுருக்கோம் அப்படின்றது வந்து வரும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்க் பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கேப்சலாக்கு வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ லிஸ்ட் அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டுக்கிட்டு வால்யூம் அப்படின்னு வந்து போட்டுக்கோங்க. ஸோ என்டர் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வச்சிருக்கிற வால்யூம் எல்லாமே வந்துடும். ஸோ இங்கே இருக்கிற இந்த டி தான் என்னோடது. கரெக்டாக? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோட கேப்ஸ்லாக்லாம் வந்து அமுத்திக்கிறேன். ஸோ செலக்ட் வால்யூம் 2 அப்படின்னு வந்து போட்டுக்க போகிறேன். வால்யூம் அடுத்தது ஸ்பேஸ் போட்டுட்டு 2 அப்படின்றத வந்து நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ ஏன் அப்படின்னா இங்கே என்னோட இதில் நம்பரில் வந்து 2 தானே போட்டிருக்குது. ஸோ அதனால என்டர் வந்து கொடுத்துட்டேன். ஸோ வால்யூம் 2 வந்து செலக்ட் ஆகிடுச்சு. ஸோ செலக்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரிமூவ் லெட்டர் டி அப்படின்னு வந்து போட போகிறோம். ஸோ போடுறதுக்கு முன்னாடி கேப்சலாக் வந்து ஆன் பண்ணிக்குவோம். இப்போ வந்து கேப்சலாக் அமர்த்திட்டு என்டர் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்க் பார்ட் சக்ஸஸ்ஃபுல்லி ரிமூவ் த டிரைவ் லெட்டர் ஆர் மவுண்ட் பாயிண்ட் அப்படின்னு வந்து போட்டிருக்குது. ஸோ இங்கே நம்ம எக்ஸிட் அப்படின்னு ப்ரெஸ் பண்ணி என்டர் பண்ணிக்கலாம். ஸோ முடிஞ்சிச்சு. தென் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டிஸ்பிசியில் வந்து என்னோட வால்யூம் வந்து காணும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என் பேர் வந்து போட்டு இருந்துச்சு. ஸோ பட் இங்கே வந்து இப்போ காணும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற மொத்த வால்யூம்லையுமே அதை வந்து காணும். ஸோ எங்கேயுமே வந்து காணும். இப்போ நீங்கள் வந்து பயப்பட வேணாம். இதை வந்து திருப்பி எப்படி இப்போ வந்து நீங்கள் உங்கள் கிட்ஸு கிட்ட கொடுக்குறப்ப இந்த மாதிரி வந்து கொடுத்துடலாம். திருப்பி வாங்கிக்கிறப்ப நீங்கள் வந்து திருப்பியும் உங்கள் வால்யூம் வர வைக்கணும்ல. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா சேம் ப்ராசஸ், திருப்பியும் வந்து சிஎம்டியை வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் வழியாக வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஓகே, சேம் ப்ராசஸ் தான். எது வரைக்கும் அப்படின்னா அந்த வால்யூம் செலக்ட் பண்ணுற வரைக்குமே சேம் ப்ராசஸ் தான். ஸோ டைப் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? ஸோ கேபிட்டல் லெட்டரில் வந்து டி போடணும். ஸோ டிஐஎஸ்கே டிஏஆர்டி ஓகேவா? ஸ்பேஸ் விடாமல் போட்டுக்கணும். நான் வந்து அதுதான் தப்பு பண்ணிடுறேன். ஸோ டிஸ்க் பார்ட் வந்து செலக்ட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கேப்ஸ்லாக் வந்து ஆன் பண்ணிக்கலாம். லிஸ்ட் வால்யூம் அப்படின்றத வந்து போட்டுக்கலாம். ஸோ இங்கே வால்யூம் வந்து லிஸ்ட்டை இத்தனை வால்யூம் வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து செலக்ட் கேப்ஸ்லாக் அமைத்திடாதீங்க. எஸ்இஎல்இசிடி செலக்ட் வால்யூம் 2 ஓகேவா? ஸ்பேஸ் விட்டு 2 ஓகே. இப்போ வந்து நம்ம என்டர் கொடுத்துட்டோம். ஸோ வால்யூம் 2 வந்து செலக்ட் ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ வந்து அசைன் லெட்டர் டி அப்படின்றத வந்து போட்டுக்கலாம். கேப்ஸ்லாக் வந்து ஆன்லைன் இருக்கணும். ஸோ அதை மறந்துடாதீங்க. ASSIGN ஓகேவா? ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. LETTER லெட்டர் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. டி அப்படின்றத வந்து போட்டுட்டு என்டர் அப்படின்றத வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இங்கே
வந்துட்டு ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா நம்ம ஃபைல் வந்து வந்துருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வச்சிருந்த ஃபைல்ஸுமே இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ப்ளூ கலர் ஃபர்ஸ்ட் இவ்வளோ தான் இருந்துச்சு. ஸோ 65.5 GB ஃப்ரீ ஆஃப் 74 GB அப்படின்றது தான் ஃபர்ஸ்டே வந்து போட்டுருச்சு. ஸோ இவ்வளோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ திருப்பியும் வந்து அன்ஹைட் பண்ணிக்கலாம். இது வந்து எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா, ஏதாவது குழந்தைங்க கிட்ட உங்கள் லேப்டாப் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அப்போதைக்கு உங்களுக்கு வந்து இந்த ஒரு மெத்தட் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நம்புறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிருங்க. ஸோ அப்போ தான் உங்களை மாதிரி இன்னும் நிறைய பேர் வந்து இந்த வீடியோ வந்து பார்ப்பாங்க. அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு புது வீடியோ இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் அவங்க இப்படி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றத வந்து தெரிஞ்சுப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அண்டில் தென் பாய், சியர்ஸ்.